வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவு மார்ச் 29ஆம் தேதி மகர ராசியிலிருந்து, அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பயிற்சி ஆகிறத பத்தி பேச போறோம். இதுல ஒரு கிரகம் பயிற்சி ஆனாலும் கூட அது செல்லக்கூடிய நட்சத்திரத்தின் வழியே தான் நமக்கு பலன்களை தருகிறதுங்கிற உண்மை புலப்படும். கும்ப லக்னத்திற்கு லக்னத்தில் இருக்கிற சனி மார்ச் 29ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப நமக்கு 2ல சனி அப்படின்னு நம்ம பயந்துக்க வேண்டியதில்லை. காரணம் என்னன்னா, 2ஆம் இடத்துல தான் சனியினுடைய நட்சத்திரம் இருக்கு. அதனால பணம் தருவதற்கும், 6ஆம் இடத்துல இருக்கிற பூசம் நமக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கறதுக்கும், 10ஆம் இடத்துல இருக்கிற அனுஷம் நமக்கு தொழில் பலத்தை பெருக்குவதற்கும் காரணமாக இருக்காரு. அந்த விதத்துல இருக்கிற சனியினுடைய பொட்டன்ஷியல் இப்ப தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல வரப்போறாரு இல்லையா, அது நன்மை பண்ணும். அது ஒரு மாசம் பூரட்டாதி 4ஆம் பாதத்துல இருப்பாரு, அதாவது ஏப்ரல் 28 வரைக்கும். அதுக்கப்புறம் சனியினுடைய சொந்த நட்சத்திரத்திலே போவாரு. அதுக்கப்புறம் புதனுடைய நட்சத்திரத்துக்கு, ரேவதி நட்சத்திரத்துக்கு போவார். அப்ப நம்ம 2ஆம் இடத்துல சனி அப்படின்னு சொல்லி ராசி பலன் பார்க்குற மாதிரி 7.5 சனியில எனக்கு 2ல வந்துருச்சு, லக்னத்துல இருந்தது இப்ப 2ல வந்திருக்கு, பாதிக்கும்னு எல்லாம் நினைச்சுக்க கூடாது. நம்ம ஜனன ஜாதகத்துல, நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல கணிக்கிற மெத்தட்ல கணிச்சு சனியினுடைய பங்கு நமக்கு என்ன செய்யுது, அவரு பணம், தொழில், வேலையை கொடுக்கிறவரா, உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்றவரா, அல்லது கஷ்டத்தை கொடுக்கிறவரா, கடன் கொடுக்கிறவராங்கிறது நம்ம ஜனஜாதத்தின்படி தேர்வு செய்யணும். அப்படி தேர்வு செய்யறதுல 6, 8, 12 தொடர்புகள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு சனி பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அதுவும் அவருடைய திசாபுத்தி அந்தர சூட்சும காலங்கள்ல தான் கொடுப்பாரு. அந்த மாதிரி திசாபுத்தியே நமக்கு நடக்கலைங்கும் போது அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. இப்ப சனி திசையே நடக்குது, ஆனா எனக்கு 10ஆம் இடம், 2ஆம் இடம், 6ஆம் இடம் தொடர்புல இருக்காரு, தொழில் கிரகமா இருக்காரு அப்படிங்கும்போது இது ஒரு நல்ல வரப்பிரசாதம். இப்ப ஏப்ரல் 28க்கு பின்னால சனியினுடைய நட்சத்திரத்திலே சனி போவாரு. அப்ப பண வரவும், தொழில் பலவும், இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள்களாகட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்டதாகட்டும், உணவு, உடை, மருந்து சார்ந்த விஷயங்களாகட்டும், மற்றும் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில்களாகட்டும், தளவாடங்கள் சம்பந்தப்பட்டது, கனரக வாகனங்கள் சம்பந்தப்பட்டது, ஸ்பேர் பார்ட் சம்பந்தப்பட்டது, மருத்துவம் சம்பந்தப்பட்டது, இப்படி எப்படிப்பட்ட தொழில் நீங்க செஞ்சாலும் அதுக்கு நல்லா இருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழிலாக இருந்தாலும் அதுக்கு சிறப்பாக இருக்கும். இன்னும் ஒரு துல்லியமா பார்க்குற மெத்தட் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம கும்பத்துல முதல் பாதம் அப்படிங்கிறது அவிட்டம் 3ஆம் பாதம். அந்த 3ஆம் பாதத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சனி பெயர்ச்சி ஆன உடனே மார்ச் 29 டைரக்டா சனி 2க்கு போறாருன்னு அர்த்தம். 1ஆம் இடத்துல இருந்து 2க்கு போறது இந்த ஒரு புள்ளியில லக்னமா அமையப்பட்டவர்களுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் 4ஆம், அதாவது அவிட்டம் 4ஆம் பாதம், அதுக்கப்புறம் சதயம் 1, 2, 3 பாதம். இந்த 4 பாதத்துல பிறந்தவங்களுக்கு அந்த ஏப்ரல் 28க்கு அப்புறம் சனி போய் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கிற நேரம் தான் 2ல இருக்காருன்னு அர்த்தம். இப்ப இந்த மாதிரி பிறந்தவங்களுக்கு அந்த சனியினுடைய நட்சத்திரத்திலே போறது நல்லது. அதனால பணத்தை கொடுக்கும், தொழிலை கொடுக்கும், உத்தியோகத்தை கொடுக்கும். ஆனா அதே நேரத்துல நம்ம ஜனன ஜாதத்தின்படி அவர் நல்லவரா கெட்டவராங்கிறத பார்த்துக்கணும். அது இல்லாம திசா புத்தி அந்தர சூட்சமா இந்த காலகட்டத்துல நடக்குதான்னு பார்த்துக்கணும். அது நடந்தா இது ஒர்க் அவுட் ஆகும். அது இல்லாதவங்க சனியை பத்தி பயப்பட வேண்டியதில்லை. 2ல போயிட்டாருன்னு 2ஆம் இடம் பாதிப்பு ஸ்தானம்னு எடுத்துக்க வேண்டியதில்லை. இப்ப அடுத்தபடியா நமக்கு இந்த சதய நட்சத்திரம் 4ஆம் பாதமும், அதாவது 3, 4 பாதங்களும், அவிட்டத்தை பூரட்டாதியில 3 பாதம், சதய 4ஆம் பாதம், பூரட்டாதி 3 பாதம், இதுதான் கும்பராசியில மிச்சம் இருக்கு. இந்த 4 பாதங்களுக்கு ஈக்குவலா நமக்கு மீனராசியில 2ஆம் இடத்துல புதனுடைய நட்சத்திரம் இருக்கு. ரேவதி 1, 2, 3, 4 பாதங்கள். அந்த பாதத்துல 1 இயர் கழிச்சு, 1.5 இயர் கழிச்சு சனி டிராவல் பண்ணும்போது தான் நமக்கு 2ஆம் இடத்தை டச் பண்றாருன்னு அர்த்தம். அது வரைக்கும் இந்த புள்ளியில பிறந்தவங்களுக்கு 1ஆம் பாவத்துக்குள்ள இருந்துதான் பலன் தர்றாருன்னு அர்த்தம். அப்ப 1ஆம் பாவ பலனுங்கிறது பணத்துக்கோ தொழிலுக்கோ சம்பந்தம் இல்லாத இடம். அப்ப என்ன ஆகும்னா, உறவுகள், ஆரோக்கியம், இது சம்பந்தப்பட்டது நன்மைகளை பார்த்துக்கணும். இப்ப குழந்தைகளோட சந்தோஷமா இருக்கிறது, உறவுகள், கணவன் மனைவி உறவு பலப்படுறது, மற்றபடி நம்ம மூளை உழைப்பு சார்ந்து கமிஷன் தொழில், ஒரு டிசைனிங்ல இருக்கீங்க, அந்த மாதிரியான ஒரு கன்சல்டிங் பிஸ்னஸ்ல இருக்கீங்கன்னா அப்ப சனி அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார்.
அது வந்து பொருளாதாரம், மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங் அதுக்கு வந்து சம்மந்தம் இல்லை. அப்ப இந்த புள்ளியில பிறந்தவங்களுக்கு அந்த புதன் நட்சத்திரத்துல எப்ப போறாரோ அப்பதான் 2ல போறாருன்னு எடுத்துக்கணும். அப்ப நம்ம ஜனன ஜாதகப்படி சனி வந்து எந்த பாவத்தை இயக்குறாருன்றது கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல உபநட்சத்திரங்கிற கான்செப்ட்ல 12 பாவத்திற்கும் உபநட்சத்திரங்கள் எடுக்கும் பொழுது சனி வந்து 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இது மாதிரி வந்திருந்தால் நமக்கு அவர்னால கொஞ்சம் கஷ்ட நஷ்டம் இருக்குன்றது அர்த்தம். அப்ப வந்து அவரு நன்மை செய்ய மாட்டார். அது எப்ப செய்வாரு, பிரச்சனை பண்ணுவாருன்னா திசாபுத்தி நடந்தாதான் பிரச்சனை பண்ணுவார். இப்ப உங்களுக்கு சனி திசாபுத்தியே நடக்கலை அப்படின்னா இந்த இம்பாக்டை பத்தி கவலையே பட வேண்டியதில்லை. அவர் 1ல இருந்தாலும் சரி, 2ஆம் இடத்துக்கு போனாலும் சரி, வேற திசாபுத்தி நடக்கிறவங்க இதை பத்தி பார்த்து ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நன்மைகள் நடக்கும், நல்ல டைமா தான் இருக்கும். அப்போ பேசிக்கலா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து கிரகங்கள் நகர்றதுங்கிறது வந்து நட்சத்திரத்தின் வழியே பலனை கொடுக்கறது. இப்ப மீன ராசியில 3 நட்சத்திரம் இருக்கு. முதல் நட்சத்திரம் பூரட்டாதி 4ஆம் பாதம், அதாவது ஏப்ரல் 28 வரைக்கும் சனி அங்க இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி 4 பாதங்கள் இருக்காங்க. சனியாகவே வேலை செய்யறாங்க. அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரமான புதன் நட்சத்திரத்துல போய் வேலை பார்க்குறாங்க. அப்ப நம்ம ஜனன ஜாதத்தின்படி இந்த நட்சத்திரங்கள் எந்த பாவத்தை குறிப்பிடுதுன்றது நம்ம சிஸ்டத்துல பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல கணிக்கணும். கணிச்சிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு புதன் வந்து நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருக்காரா, அந்த உபநட்சத்திர ரீதியில தொழில் பாவத்துக்கு தொடர்புல இருக்காரா அப்படிங்கும்போது இந்த சனி அதுல போகும்போது, சனி திசை நடக்கும்போது நமக்கு தொழிலுக்கு நல்லா இருக்கும். இப்ப அதே நேரத்துல உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு எடுக்கிறோம்னு வைங்க, அந்த மாதிரி சனி இருந்தாருன்னா அப்ப அந்த உறவுகள் சார்ந்த விஷயத்துல ஆதாயத்தை கொடுப்பாங்க. இப்ப 2ஆம் இடம் அப்படின்னா ஒரு குடும்பத்துல உறுப்பினர்கள், குடும்ப உறுப்பினர்கள் ரீதியா மகிழ்ச்சி அடைவதுன்னு அர்த்தம். குடும்ப உறுப்பினர்கள் இப்ப கணவன், மனைவி அல்லது குழந்தைகள் குடும்ப உறுப்பினர்களோட சேர்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அந்த விதத்திலையும் கொஞ்சம் நன்மை செய்யும். இதெல்லாம் வந்து இப்படி பகுத்து பார்க்க நமக்கு அக்யூரேட்டா ரிசல்ட் எடுக்கலாம். அது இல்லாம நமக்கு மொத்தத்திலேயே நமக்கு 2ஆம் இடத்து சனி நமக்கு வந்து 7ரை சனி மாதிரி வேலை செய்யும்னால நினைச்ச கூடாது. ராசி வந்து நிலையானதில்லை, நகரக்கூடியது. அதனால ராசி வச்சும் பலன் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ராசி வச்சு பார்க்குற முறை தான் 7ரை சனி. லக்னத்தை வச்சு பார்க்கறதுல அது அவசியமே இல்லை. நம்ம லக்னத்துக்கு எது கெட்ட ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4ஆம் இடமான ரிஷபம், 8ஆம் இடமான கன்னி, 12ஆம் இடமான மகரம். இந்த ஸ்தானங்கள்ல எந்த கிரகம் போனாலும் நமக்கு கொஞ்சம் ட்ரபுள் கொடுக்கும். அது சனி போகும்போது கொஞ்சம் ஹார்ஷா கொடுக்கும். அதாவது வலு அதிகமா இருக்கும். ஏன்னா அது மெதுவா போற கிரகம், அதனால அதனுடைய தாக்கம் அதிகமா இருக்கும். பட் இது எல்லாமே வந்து நம்ம திசா புத்தியோட அடாப்ட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த வகையில தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நமக்கு சனி பொறுத்த வரைக்கும் வேலை, தொழில், உத்தியோகம் இதுக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறதுனால இது வரைக்கும் இப்ப இவ்வளவு நாள் லக்னத்தில் இருந்த சனி இதுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருப்பார். பணம் சேமிக்க முடியல, வேலையில ஒரு ரெகுலரான ஒர்க் இல்லை, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதே மாதிரி சொந்த தொழில் பண்றதுல தடைகள் ஏற்பட்டது, இதெல்லாம் இவ்வளவு நாள் கொடுத்திருப்பார். இனிமேல் அந்த பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் வருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.